ஹே guys, this is Shiny DK vlog. ஸோ இந்த வீடியோவில் எங்கள் அம்மாவோட பர்த்டே மினி vlog தான் பார்க்க போகிறோம். பர்த்டே ஸ்பெஷலாக பண்ணால் அசோகா அல்வாவோட ரெசிபி ப்ளஸ் பர்த்டே அன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், பர்த்டேனாவே மோஸ்ட்லி எல்லாருமே கேசரி தான் பண்ணுவாங்க. பட் ஒன் டைம் இந்த அசோகா அல்வா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி கூட. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப்பு பாசி பருப்பு எடுத்துக்கணும். ஸோ அதை ஆட் பண்ணிட்டு நல்லா அதை ரோஸ்ட் பண்ணணும். ரோஸ்ட் பண்ணுறப்ப அந்த ஸ்மெல் நல்லா வரும். ஸோ அப்போ இதை எடுத்துட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ வாஷ் பண்ண பாசி பருப்பை என்ன பண்ணணுன்னா ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க. நான் 1 கப்பு பாசி பருப்பு எடுத்தேன். ஸோ 1 கப்பு பாசி பருப்புக்கு 2.5 கப்பு தண்ணியை ஆட் பண்ணிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு கரெக்டாக 3 விசில் வரணும். ஸோ 3 விசில் வந்ததுக்கப்புறம் பாசி பருப்பெல்லாம் நல்லா குழஞ்சிரும். ஸோ குழஞ்ச பாசி பருப்பை என்ன பண்ணணும்னா நீங்கள் இதை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இதை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம சில பேர் மசிச்சு விட்டுப்பாங்க. பட் ஆனால் மிக்சியில் கிரைண்ட் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக அந்த அல்வா டெக்ஸ்சர் வந்துடும். நம்மளும் ரொம்ப போட்டு கை வச்சு ஃபோர்ஸ் பண்ணி கிண்ட தேவையில்லை. ஸோ அதனால் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து கீ எந்த கப்பில் நீங்கள் பாசி பருப்பு எடுத்தீங்களோ அதே கப் அளவுக்கு 1/2 கப்பு. 1 கப்பு பாசி பருப்புனா 1/2 கப்பு கீ. எந்த அளவுக்கு நெய் நம்ம சேர்க்க தான் ஹல்வா நல்லா டேஸ்ட்டாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு நெய் ஊற்றிட்டு அதில் முந்திரி திராட்சைலாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அதே நெய்யில் 1 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு அதை நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஸோ அப்போ ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அந்த வாசமாக வரும். ஸோ அந்த ஸ்டேஜ்க்கு அப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு அந்த கோதுமை மாவு பேஸ்ட்டும் இதையும் நல்லா கிளறணும். உடனே நம்ம சர்க்கரை சேர்க்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக நல்லா கிளறணும். கிளறி அது இப்போ நம்ம சேர்த்துருக்கதை விட நல்லா திக் பேஸ்ட்டாக வரும் அந்த பாசி பருப்பு. ஸோ அந்த டைமில் தான் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நல்லா திக் பேஸ்ட்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஆட் பண்ணணும். சர்க்கரை நம்ம 1 கப்பு பாசி பருப்புக்கு 2 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இதுவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் ரொம்ப இனிப்பாக சாப்பிடுவீங்கன்னா 2.5 கப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ 2 கப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த டைம் அப்படியே நம்ம லோ ஃப்ளேமில் மாற்றிடணும். இனிமேல் இது ஃபுல்லாக முடிகிற வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சுக்கணும். அப்போ தான் அடி பிடிக்காது, கரெக்டாக அந்த ஹல்வா வரும். ஸோ அடுத்து ஃபுட் கலர் முற்றிலுமே ஆப்ஷனல் தான். அவங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனா அவாய்ட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா பாலில் குங்குமப்பூ கலந்து வச்சா அந்த இதை கூட நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபுட் கலர்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருந்தால் நல்லா அப்படியே திக்காகிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அதில் கொஞ்சம் பபிள்ஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு 90% ஹல்வா ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஃபைனல் ஸ்டேஜாக ஹல்வா பேனில் ஒட்டாமல் வரணும். அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். ஸோ இப்படி ஒட்டாமல் அதுக்கப்புறம் இதில் ஏலக்காய் பொடி சேர்க்கணும். நாங்கள் இந்த சுகரும் ஏலக்காயும் ஃபுல்லாக கிரைண்ட் பண்ணி அந்த பவுடர் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் ஏலக்காவை கூட சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே நம்ம முந்திரி திராட்சைலாம் நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம்ல, ஸோ அதையே இதில் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் டச்சாக ஸ்டார்டிங்லேயே நம்ம 1/2 கப் கீ எடுத்துருப்போம்ல, அதில் இன்னும் கொஞ்சம் கீ மீதி இருக்கும். ஸோ அந்த கீ ஃபுல்லாக இதில் ஆட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடணும். ஸோ அவ்வளோதான். எப்படி நம்ம கேசரி பொங்கல்லாம் பண்ணோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் கெட்டியாகும்ல, ஸோ அது மாதிரி இந்த ஹல்வாவுமே கெட்டியாகும். இல்லை எனக்கு இதே டெக்ஸ்சர்லேயே வேணும்னா நீங்கள் இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டெக்ஸ்சராக நெய்யோட எண்ணெயும் சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா எந்த டெக்ஸ்சரில் இருக்கோ அதே டெக்ஸ்சரில் மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி.
இந்த வீடியோவை சேவ் பண்ணி மறக்காமல் உங்கள் பிடிச்சவங்களுக்கு வந்து பண்ணி கொடுங்க. ஸோ ஃபைனலாக வந்து குமுதா ஹாப்பி அண்ணாச்சி மாதிரி எங்கள் அம்மாவும் வந்து சூப்பர் டூப்பர் ஹாப்பி. ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க பர்த்டேக்காக வந்து ஈவினிங் நாங்கள் கோயில் தான் போயிருந்தோம். என்ன தான் எவ்வளோ பூ இருந்தாலும் அந்த மல்லிகைப்பூக்கு மட்டும் வந்து ஒரு தனி ஹைப்பே இருக்குது. அப்படியே வந்து நம்மளை வந்து ஈர்க்கும். பட் இந்த முகூர்த்த நாள் டைம்லலாம் மட்டும் இந்த பூவோட விலையை கேட்குறப்ப லைட்டாக வந்து ஹார்ட் வீக் ஆகும். ஸோ ஃபைனலில் வந்து பூவெலாம் வந்து வாங்கிட்டு கோயில் போயிட்டு சூப்பராக வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்தால் இந்த பஜ்ஜி கடையும் அந்த பானிபூரி கடையிலையும் வந்து வாங்காமல் வீட்டுக்கு வந்ததாக சரித்திரமே இல்லை. ஸோ எல்லாம் வந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் ஃபார் மீ.